மீண்டும் புதுவைக்கு வந்தாச்சு. வந்ததுலேருந்து காலையில் ஒரு வாக்கிங்கை போட்டாச்சு. ஸோ இந்த நேரத்தில் ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. சமீபத்தில் கேரளாவில் ஒரு இன்சிடெண்ட் நடந்துருந்தது. அந்த விஷயத்தை பார்த்த உடனே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. பேருந்தில் ஒரு பெண்மணி வந்து பயணிச்சிட்ருக்காங்க. பயணிச்சிட்ருக்கும்போது அவருக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுது. ஒருத்தர் வந்து தவறான பேட் டச் செய்கிறாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்து வைரலாக போனதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட அந்த நபர், அந்த ஆண், அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. அவர் சூசைட் பண்ணுறதுக்கு மிக ஒரு முக்கியமான காரணமாக அந்த வீடியோ இருந்திருக்கு. எல்லாருக்குமே ஒரு சோஷியல் அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பெண்மணி போட்ட காணொலியால் ஒரு உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்து குற்ற உணர்ச்சி காரணமாக அவர் செய்யாத ஒரு தப்புக்காக அவர் வந்து சூசைட் பண்ணியிருக்காரா அப்படின்றதெல்லாம் இனி வரும் கட்டங்களில் விசாரணைக்கு பிறகு தெரிய வரும். கண்டிப்பாக இதில் உண்மை வெளியே வரணும். அந்த பெண்மணி தவறு செய்திருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டே ஆகணும். இந்த பெண் செய்தது சரியா தவறா அப்படின்ற ஒரு விவாதம் சமூக வலைதளங்களில் போயிட்டே இருக்குது. அந்த பெண் செய்தது சரியா தவறா அப்படின்றதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது அந்த காணொலியில் அவங்களுடைய மூமெண்ட்ஸ், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ இதையெல்லாம் தீர விசாரித்து உண்மையிலேயே நடந்ததா, அந்த 2 பேர் மீது யார் மீது தவறு அப்படின்றத உரிய விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். அப்படி வரும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படும் அந்த பெண் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டாரா, இல்லை அந்த ஆண் நபர், இறந்து போன அந்த நபர், அவர் தான் பாதிப்புக்குள்ளானாரா அப்படின்றதெல்லாம் உடனடியாக விசாரித்து தெரியப்படுத்த வேண்டியது காவல்துறையுடைய கடமை. உண்மையிலேயே அந்த பெண் வந்து இதை ஒரு லைக்ஸுக்காகவும் வியூஸுக்காகவும் தான் பண்ணார் அப்படின்னு தெரிய வந்தால், இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடும் பெண்கள் மீது காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதிமன்றம் சரியான சட்டங்களை வகுத்து இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உண்மையை நீதிமன்றமும் காவல்துறையும் வெளியே கொண்டு வரும் என நம்புவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.